ஹை ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் அவர்களோட டைரக்ஷன்ல ரஜினி அண்ட் கமல் அவர்கள் சேர்ந்து நடிக்க போற படம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்டே வர்ற சண்டே வரப்போதான். லோகேஷ் அவர்கள் இயக்க, ரஜினி அண்ட் கமல் அவர்கள் சேர்ந்து நடிக்க, கமல் அவர்களோட RKFஐயும் ரெட் ஜெயிண்ட்டும் சேர்ந்து தயாரிக்க போதா இந்த படத்தை. அண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அனிருத் அவர்கள் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் வயதான 2 கேங்ஸ்டர்ஸோட கதைன்னு சொல்லப்படுது. அண்ட் லோகேஷ் அவர்கள் கூலி கதைக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் கிட்ட சொன்ன அந்த ஃபேண்டசி கதை தான் இதுவா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஏன்னா மேபி அப்போ கமல் அவர்களோட டேட் கிடைக்காம கூட அந்த ஸ்கிரிப்டை தள்ளி வச்சிருக்கலாம். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்தாலும் லோகேஷ் அவர்கள் இப்போ நெக்ஸ்ட் அருண் மாதேஸ்வரன் அவர்களோட படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. ஸோ அதை நடிச்சிட்டு இருக்கும் போதே பேரலா தான் இந்த ஒரு கதையை பண்ண போறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் தான் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்கும். அண்ட் கைதி 2 திரும்ப வழக்கம் போல போஸ்ட்பாண்ட் ஆகுது. கமல் அவர்களே கார்த்தி அவர்கள் கிட்ட இது குறித்து பேசிட்டாராம். ஏன்னா என்னதான் கைதி 2 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ள படமா இருந்தாலும் 46 வருஷங்களுக்கு அப்புறம் ரஜினி அண்ட் கமல் அவர்கள் இணைகிறாங்கன்றது அதை விட ஒரு பெரிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கே இது ஒரு மொமெண்ட். அண்ட் இப்ப விட்டா இது திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இல்ல. ஏன்னா 2 பேருக்குமே ஏஜ் ஆகிட்டு போகுது. ரஜினி அவர்கள் இந்த வயசுல எப்படி நடிக்கிறாருன்றதே தெரியல. சோ அதனால இது நடந்தா இப்பதான் நடக்க முடியும். அண்ட் தமிழ் சினிமாவில இருந்து இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் இயக்க தகுதி உள்ள இயக்குனர்கள். மார்க்கெட் வைஸா ஒன்னு அட்லி, இன்னொன்னு லோகேஷ். பட் அட்லி ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லிட்டு படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லோகேஷ் அவர்கள் கூலியில சறுக்கி இருந்தா கூட பாக்ஸ் ஆபீஸ்ல 500 கோடிக்கு மேல 2 படம் வச்சிருக்கிற ஒரு இயக்குனர் இவர் தான். ஏன்னா ஆல்ரெடி லியோ பாத்தீங்கன்னா 600 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் கூலி ஆல்ரெடி 400 கோடியை தாண்டிடுச்சு. ஸோ 500 கடந்துரும். ஸோ கதையை வேற லெவல்ல பண்ணிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 24 கம்மிங் சண்டே அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.